ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போறீங்கன்னா ரொட்டீன் vlog தான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதியத்துக்கு மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். காணாங்கத்தை மீன் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டுலாம் கட் பண்ணி போட்டு இப்போ மீன் குழம்பு கூட்டி வச்சிட்டேன். புளி கரைச்சி ஊற்றி வீட்டில் அரைச்சி வச்சு மிளகாய் தூள் ஆட் பண்ணி இப்போ மீன் குழம்பு கூட்டி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா மீன் குழம்பு கொதிக்க வச்சதுக்கப்புறம் காணாங்கத்தை மீன் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட கொதிக்க வச்சோம்னா மீன் சூப்பராக வெந்துடும். கடைசியாக நான் வந்து தாளிப்பு கொடுக்கணும். எப்பவுமே மீன் குழம்பு தாளிச்சிட்டு தான் நான் கூட்டி வைப்பேன். இன்னைக்கு கடைசியாக தாளிச்சிக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். எப்படி தாளிப்பானா கொஞ்சமாக கரண்டியில் எண்ணெய் வச்சு வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை மட்டும் சேர்த்து இப்போ தாளிச்சு விட்டாச்சு. பாருங்க மீன் குழம்பு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மீன்லாம் உடையெல்லாம் இல்லை, நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நானும் இப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்ல சாதம் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் மீன் குழம்பு ஆட் பண்ண போறேன். மீன் குழம்புல தலை, வால் ரெண்டு தான் போட்டு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன். நமக்கு வந்து அந்த தலைலாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை, தலை பிடிக்காது, சாப்பிட்டது இல்லை. வால் உடல் பகுதி மட்டும்தான் நம்ம எப்பயுமே சாப்பிட்றது மீனை பொறுத்த வரைக்கும். அதே போல 2 வாழை போட்டு குழம்பு ஊற்றியாச்சு. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நானும் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் மீனுக்கும் சொல்லவே வேணாம். மீன் குழம்பு அட்டகாசமா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மணி 4:45 ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்து இப்போ வர டைம் ரெகுலரா அவங்க 4:30 4:45 வந்துருவாங்க. அதே போல பாருங்க பசங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால தர்ஷனம் மட்டும் கலர் யூனிஃபார்ம்ல வர சொல்லியிருக்கிறாங்க. வேட்டி சட்டையில தான் சார் இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போயிருந்தாரு. ஆல்ரெடி நான் போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். தம்பியோட வேட்டி சட்டையில எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒரு போட்டோ போட்டிருந்தேன். போஸ்ட்ல பார்த்துருந்துருப்பீங்க. தர்ஷனுக்கு இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தர்ஷன் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு கலர் யூனிஃபார்ம்ல போயிட்டு வந்திருக்கான். இந்த வேஷ்டி வந்து ஒட்டுற டைப் தான், கட்டுற டைப்லாம் கிடையாது. அதனால பிரச்சனை இல்லை. அவுத்துட்டு வந்துட்டாலும் சார் எடுத்து ஒட்டிப்பாரு. காலையில போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் அனுப்பியிருந்தேன். வரும்போது எவ்வளவு அழுக்காகிட்டு வந்திருக்கான் பாருங்க. பாப்பாவும் இப்ப ஸ்கூல் விட்டு வந்துட்டா. வந்ததுமே பாப்பா வந்து ரியாக்ஷனை பாருங்க. எனக்கு 3 days லீவ் விட்டுருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே வந்தா. அதுவும் எப்படி சொல்ற, அம்மா ஒரு குட் நியூஸ், 3 நாள் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தா. ஓணம் பண்டிகைக்கு வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை எப்பயுமே ஸ்கூல் போயிட்டு இருப்பா. சனிக்கிழமை லீவ் விட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் லீவ் விடுறதுனாலதான். மீன் குழம்புன்னு சொன்னதும் தனுஷி மூஞ்சி பாருங்க அப்படியே வாடி போய் உட்காந்துருக்கா. நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்குமா, தயிர் போட்டு சாப்பிடுமான்னு பாப்பா கிட்ட சொன்னேன். தர்ஷன் வந்து வந்ததுமே ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் கிச்சன்ல இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பசங்க சாப்பிட்றதுக்காக பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதம். நெக்ஸ்ட் தர்ஷனுக்கு வந்து ஆஃப் ஆயில். பாப்பா வந்து நான் வரத்துக்குள்ளே 2 ஆஃப் ஆயில் பாப்பாவுக்கு அவ்வளோவே போட்டுக்கிட்டது. இவ போட்டு இதை சாப்பிட்றதுனால தர்ஷன் எனக்கு ஆஃப் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டான். அதனால தம்பிக்கு 2 ஆஃப் ஆயில் வந்து இப்போ போட்டுட்டு இருக்கேன். தர்ஷன் வந்து A to Z எல்லாமே சாப்பிடுவான். மீன் குழம்பா இருக்கட்டும், கறி குழம்பா இருக்கட்டும், சாம்பார், ரசம் எதுவா இருந்தாலும் அவனுக்கு வந்து ஊட்டி விட்டோம்னா கண்டிப்பா அவன் வந்து சாப்பிடுவான். பிடிக்காதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டான். அவனா சாப்பிடும்போது அவனுக்கு வந்து பிடிக்காது. யாராவது ஊட்டி விட்டாங்கன்னா சார் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இப்போ தர்ஷனுக்கு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துட்டு காஃபி வந்து போட்டிருந்தேன். எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் காஃபி, மார்னிங் டீ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 1/2 கிளாஸ் இப்போ எல்லாருக்குமே வந்து காஃபி போட்டாச்சு. பசங்களாம் இப்போ சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தனுஷி தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கா. தர்ஷனுக்கு 1/2 கிளாஸ் காஃபியும் ஆஃப் ஆயிலும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ தம்பி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நைட்டுக்கு தோசை, மீன் குழம்பு, ரைஸ், இது 3 தாங்க இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்பெஷலு. வேற எதுவும் செய்யல. அடுத்த நாள் காலையில பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நைட்டே துணிலாம் வாஷ் பண்ணி மாடியில காய வச்சிருந்தேன். அதை காலையில இப்போ எடுத்துட்டு வந்தாச்சு. காஞ்சிருச்சு. இதை இப்போ மடிச்சு வைக்கணும். இன்னைக்கு எழுந்ததே டைம் ஒரு 7 மணி போல தான் எழுந்தேன். 7:30 மணிக்கு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே இட்லிக்கு வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். எவ்வளோ ஊற வச்சுன்னா, ஒரு காபடி உளுந்துக்கு 5 காபடி அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ அரைச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து தான் நான் எப்பயுமே போட்டு விடுவேன். அதே போல இப்போ உளுந்து ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் காலையில பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு பூரி செஞ்சு கொடுத்துடலான்ட்டு பூரி செய்யறதுக்காக மாவு பசஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ இன்னைக்கு காலையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஏன்னா இன்னில இருந்து பசங்களுக்கு 3 நாள் ஸ்கூல் லீவு. அதுல முதல் நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இவங்கள 3 நாள் எப்படி சமாளிக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. அதுவே பெரிய டாஸ்கா இருக்க போகுது. தன்சி எழுந்து வந்துட்டாங்க மேடம். நேற்று நைட்டு சொல்லிட்டு தூங்குனது 10 மணி வரைக்கும் நான் தூங்குவேன், என்னை எழுப்பாதீங்கன்னு சொன்னா 8:15 எழுந்து வெளியில வந்துட்டா. ஸ்கூல் போற டைம்ல இந்நேரம் பேக் எடுத்துட்டு வெளியே போக வேண்டிய டைமு. தூங்கி எழுந்து வந்த டைமை பாருங்க.
உளுந்த வடிச்சிட்டு அடுத்து இப்ப அரிசி வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்ப அரிசி வந்து ஓடிட்டு இருக்கு. உளுந்த மாவு பாருங்க வாளியில வந்து இப்ப வடிச்சு வச்சாச்சு. இப்ப அரிசி ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கிச்சன் ஒர்க்க பாத்திரலான்ட்டு பூரி சுடுறதுக்காக மாவு வந்து ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்ன சைஸா நான் வந்து உருட்டி வச்சிருக்கேன். ஏன்னா பூரி உப்பி வரணும்னா சின்ன சின்ன சைஸா போட்டாதான் நல்லா உப்பி வரும். அதே போல இப்போ ஒரு வானல்ல எண்ணெய் நிறைய வச்சுக்கணும். எண்ணெய் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பூரி உப்பவே உப்பாது. எண்ணெய் தாராளமா இருக்கணும். கிச்சன்ல ஒரு சைடு நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த சைடுல மாவு ஓடிட்டு இருக்கு. நான் மாவு பாக்குறதா அங்க பூரிய சுடுறதான்ட்டு எனக்கு 2 ஒர்க்கும் ஒரே டைம்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களும் வந்து ஃபன் பண்ணிட்டு போவாங்க. சரி ஓகே நீங்க விளையாண்டுட்டு இருங்க 3 days இவங்களை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த சைடு தண்ணி ஊத்தி விட்டுட்டேன். நல்லா மாவு வந்து மஞ்சிட்டு இருக்கு. அடுத்து இப்போ பூரி சுடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் சொல்றதுதான் பூரி நம்ம வந்து தீத்தும் போது மாவு கொஞ்சம் மொத்தமா தீத்திக்கணும். அப்பதான் பூரி நல்லா உப்பி வரும். அப்புறம் நம்ம உருட்டும் போது மாவு சின்ன சின்ன சைஸா உருட்டிக்கணும். இவ்வளவுதான். இந்த 2 மெத்தட் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா பூரி எப்பவுமே உப்பி சூப்பரா வரும். அதே போலதான் இப்ப நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு பூரி எல்லாமே சூப்பரா உப்பி வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு தான் செய்ய போறேன். நான் இப்போ ரீசெண்டா வீட்டுல டிஃபன் செய்யறது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை. இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா சேமியா. இவ்வளவுதான் இப்போதைக்கு நான் ரீசெண்டா வீட்டுல சமைச்சிட்டு இருக்கிறது. இப்போ இட்லிக்கு மாவு தீர்ந்து போயிடுச்சு. நைட்டோட மாவு வந்து தீர்ந்துச்சு. அதனால இன்னைக்கு காலையில டிஃபன் என்ன செய்யலான்ட்டு யோசிக்கும் போது பூரி தான் நமக்கு ஐடியா வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டுல பூரி மாவு எப்பவுமே ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். பூரி மாவு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பூரி சப்பாத்தி தான் சுட தோணும். இன்னொரு சைடுல இப்போ உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வெந்துட்டு இருக்கு. 2 பாத்திரத்துல பாருங்க பூரி ஃபைன்லாம் சுட்டாச்சு. பசங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவங்க எப்ப வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோம். அந்த மாவு பாருங்க சூப்பரா கரைச்சி வச்சிட்டேன். உப்பும் போட்டு இப்ப கரைச்சி வச்சு முடியாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் வெளியில வச்சுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருவேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இப்ப நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அது குருமா வைக்கிறதுக்காக. தனுஷி பாருங்க கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு பாப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பிள்ளைங்க அடங்கலைன்னா கண்டிப்பா கண்டிக்கிறது நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை. அதே போல இப்ப கண்டிச்சேன். அதனால பாப்பா வந்து பாத்திரம் வளக்கிட்டு இருக்கா. இந்த சைட்ல குருமா கூட்டி வச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கும் டைம் வந்து போயிட்டு இருக்கு. வேலைக்கு போகணும். அவங்க வேலைக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு சமைச்சும் கொடுக்கணும். ஃபைனலா பாருங்க சமைச்சு முடிச்சு கிச்சனே கிளீன் பண்ணியாச்சு. மாவு அரைச்சி வச்சது வெளியில தான் சைட்ல வச்சிருக்கேன். டைம் பாருங்க கரெக்டா 9:45 ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்டும் இப்ப சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வேற ஆயிடுச்சு. அவங்க டியூட்டி கிளம்பிட்டாங்க. இப்போ உடனே அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தர்ஷனை பாருங்க. தர்ஷன் வந்து வர வர இப்ப சேட்டைகள் அதிகமாயிடுச்சு. அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். முட்டி போட சொல்லியிருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்காச்சும் பயப்படணும். தர்ஷன் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. அது இல்லாம அடங்கறதும் இல்லை. அதனால நான் பெற்றோரா என்ன செய்யணுமோ அந்த மாதிரி அவனை கண்டிச்சிருக்கேன். அவன் வந்து பனிஷ்மெண்ட்ல இருக்கான். தன்சி சாப்பிடறதுக்காக இப்போ 4 பூரி வச்சு குருமா ஊத்தி கொடுத்துருக்கேன். இந்த பூரி சைஸ் வந்து நம்ம உள்ளங்கை சைஸ் தான் இருக்கும். சின்ன சின்ன சைஸ். அதனால 4 பூரியே பத்தாது. இப்ப பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். பாப்பா என் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கா. ஆல்ரெடி பாத்திரம் விளக்கும் போதே பாப்பாவை திட்டணும்னு சொல்லியிருந்தேன். அதனால அந்த கோவம் இன்னும் போகல. நெக்ஸ்ட் நான் சாப்பிட்றதுக்காக இப்போ பூரி வந்து போட்டிருக்கேன். பாருங்க எனக்கும் சேம் 4 பூரி குருமா. இப்போ நான் சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் இப்போ டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களை எப்போதுமே கண்டிச்சு தான் வளர்க்கணும். நம்ம வந்து அப்படி ஃப்ரீடமா பிள்ளைங்களை விட்டோம்னா கண்டிப்பா அவங்க வந்து கரெக்டா வரமாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் நம்ம ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். இப்ப நான் எவ்வளவு ஃப்ரீடம் பசங்களுக்கு கொடுத்தாலும் கண்டிக்கிற டைம்ல நான் கண்டிப்பா கண்டிச்சுதான் ஆவேன். நீங்க நிறைய விளாக்ல பாத்திருப்பீங்க. பசங்க விட ஃப்ரெண்ட்லியா நான் இருப்பேன். ஆனா அவங்க தப்பு செய்யும் போது கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் நான் கண்டிப்பா கொடுப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் இப்ப சாப்பிட்டுட்டு அவங்க டியூட்டிக்கும் கிளம்பி போயிட்டாங்க. பசங்களும் இப்ப சாப்பிட்டுட்டாங்க. அவங்களை இப்ப வந்து தூங்க வைக்கலான்ட்டு இப்ப ரூமுக்கு கூட்டு வந்து பெட்லாம் அரேஞ்ச் பண்ணி படுக்க வச்சிருந்தேன். பட் தூங்குற மாதிரி தெரியல. அடுத்து நான் போயிட்டு இன்னைக்கு வாழைக்காய் சிப்ஸ் போட்டுடலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். எப்படின்னா இப்போ அம்மா வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஒரு பிளாக்ல பாத்திருப்பீங்க. வாழைக்காய் கட் பண்ணி அம்மா கொடுத்தது எடுத்துட்டு வந்தேன். அந்த வாழைக்காய் இது வரைக்கும் இன்னும் ஃப்ரிட்ஜ்லேயே தான் இருக்கு. எதுவுமே செய்யல. நெக்ஸ்ட் என்னோட வீட்டுல சீடி போட்ட வீட்டுல காய்ச்சிருந்த வாழைக்காய் ஒரு 3 சீப்பு கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் வெட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுல ஒரு நாள் மட்டும்தான் பச்சி போட்டிருந்தேன். ஒரு நாள் வாழைக்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வாழைக்காயை தொடவே இல்லை. அப்படியேதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. நேத்து பாக்குறேன் எல்லாமே கருப்பா இருக்கு. அது என்னதான் செய்யறதுன்னே தெரியல. சரி சிப்ஸ் போட்டு பாத்திரலாம் அப்படின்ட்டு நான் வந்து
பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வாழைக்காவுக்கு 1 பாக்கெட் பஜ்ஜி மாவு வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனாலே பஜ்ஜி மாவு இன்னும் வாங்கல. இப்பதான் மளிகை பொருள்ல 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 2 வாழைக்காய் தானே போட முடியும். மீதி அவ்வளோ வாழைக்காய் என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கேன். இன்னைக்கு சிப்ஸ் போட்டுடலாம். அதுக்கு ஜஸ்ட் ஆயில், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் தான் தேவைப்படும். வேற எதுவுமே தேவைப்படாது. அதனால இன்னைக்கு சிப்ஸ் போட்டுடலாம். அதை மெனக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். பசங்களை தூங்க வச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. நேற்று நைட்டே துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். துணி கிடையாது. கிச்சன், ஹால், பெட்ரூம் எல்லாமே கூட்டி பெருக்கி டீப் கிளீனிங் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.